ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் புலாவ் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா ஐட்டம்ஸு இதுக்கு வந்து பிரியாணி மசாலா என்னென்ன போடுவீங்களோ எல்லாமே, சீரகம், பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு குக்கரை வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. தேவையான அளவு நெய் ஊற்றி எண்ணெயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்க. ரெண்டும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸில் இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், சீரகம், பட்டை, லவங்கம் இது எல்லாமே, சோம்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இது ஒரு வாட்டி வணக்கி விட்டுடுங்க. நல்லா பொரிஞ்சு வருது. இதெல்லாம் நம்ம போட்டதெல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். அதனால் லைட்டாக வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம பச்சை மிளகா போடுறோம். நீங்கள் இதில் வந்து காரத்துக்கு எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதில்ல. அதனால் பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் செய்யப்போது வந்து ஒரு 3 நாளுக்கு செய்கிற மாதிரி செய்ய போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பார்த்து செஞ்சுக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா பச்சை மிளகா வணக்கிறது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வணக்கி விடுங்க. ரொம்ப வணக்கம் அவசியம் இல்லை. லைட்டாக வணக்கிட்டு அதுக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறப்ப அது அடியில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக உப்பு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறப்ப இதுலேயே கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு லவங்கம் இது கொஞ்சம் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போடுறோம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புதினா. இதுக்கு நம்ம நல்லா பச்சை வாசனை போனப்போ நம்ம புதினா ஆட் பண்ணிக்கணும். நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நான் பீன்ஸும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதெல்லாம் போட்டும் செய்யலாம், இல்லை எதுவுமே போடாமல் வெறும் ப்ளைன் புலாவும் செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க இதெல்லாம் நல்லா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. போட்டாச்சு, கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிடுங்க. அதுக்கு ஈக்குவலாக நம்ம தேங்காய் பால் மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ தான் நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டான